ஹாய் ஹலோ டிபிடி கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. அதாவது எப்படின்னா என்னோடய மாமா குழந்தைகளை வச்சு ஒரு கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ஆக்சசரிஸ் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஸோ இது என்னென்னு பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், அதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அது இது எல்லா பொருளும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பொருளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மாமா குழந்தைக்கு 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி அவங்களே ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்லி, அதில் யாருக்கு ஹேர் ஸ்டைல் சூப்பராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 2 கிஃப்ட்டை நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிஃப்ட் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று இது. ஸோ பொண்ணுகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும், அது பொண்ணுகளுக்கு. ஸோ இது ஒன்று. அது இல்லாமல் ஒரு செயின். இது 2மே வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள ஃபஸ்ட்டு போய் இதை பற்றி பிளான் பண்ணி நான் அவங்கள ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மீதி சீன் எல்லாமே காட்டுறேன். ஓகே, ஸோ இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதோ இங்கே இருக்காங்க. கண்ணுக்குட்டிகளா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை, ஏப்ரல் 12லேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுது. அதான் நம்ம டிபிடி நண்பர்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம், என்ன கான்டென்ட்னா இது பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்படியா? எப்போ இருந்து உங்கள் 2 பேர்த்துக்கு ஸ்கூல் லீவு? ஏப்ரல் 12 லாஸ்ட் எக்ஸாம், 13லேருந்து லீவு. அதுக்கப்புறம் எவ்வளோ 2 மந்த்ஸா? ஆமாம். ஜாலி தான், போ என்ஜாய் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் இன்னொரு சீக்ரெட் இன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறோம். என்ன சீக்ரெட்டு? நாங்கள் வந்து ஏப்ரல் 14 வந்து நாய் வாங்குறோம். நாய் வாங்குறீங்களா? பொமேரியனா? கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்படியா? சரி, ஓகே, அது நல்ல விஷயம். சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸியா இல்லை ஃப்ரீயா நீங்கள் 2 பேரும்? நாங்கள் எதுக்கு பிஸி? எங்களுக்கு இன்னும் 2 நாள் லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம். எப்படி எங்கள் ஸ்கூல் தான் பப்ளிக் சென்டர், அதனால பப்ளிக் எக்ஸாம் 11th எழுதுறவங்க வந்து எழுதிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்துட்டு ஒத்துழைக்கணும். என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரு போட்டி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போட்டி என்னென்னா ஹேர் ஸ்டைல் காம்படிஷன். அதாவது நீ வந்து ரக்கிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணணும், நீ வந்து கனிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணணும். 2 பேர்த்தில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 2 சூப்பர் கிஃப்ட் நான் வச்சுருக்கேன். அந்த கிஃப்ட் என்னன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பேரும் ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ரெடியா நீங்கள்? பண்ணிடுவீங்களா? பொருளா? எதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான்ப்பா உங்களுக்கு தேவையான எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் இதில் இருக்குது. இதெல்லாம் பத்தலைன்னா சொல்லுங்கள், வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நான் எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு மேலே என்ன கிளிப் ரப்பர் பேண்ட் இருந்தாலே சூப்பரான ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அப்படியா? சரி, ஓகே. இது எல்லாமே ஓகேவா உங்களுக்கு? இதுவே ஓகேவா? சரி, ஓகே. அப்போ இதை ஓரம் வச்சுருங்க. இதில் என்ன ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஹேர், இது வரைக்கும் தான் முடியே இருக்கும். எனக்கு ரொம்ப லென்த்தி ஹேர், இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே வந்து எப்படி மனம் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள். அது வந்து எது நல்லா இருக்கோ நான் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஒரே நிமிஷம். கேளு, உன்னோட டவுட் என்ன? வீடியோ பார்த்து பண்ணலாம், பட் ஆனால் வீடியோ பார்த்து பண்ணுறதுக்கு பேர் வீடியோ பார்த்து பண்ண முடியும். இது வந்துட்டு நம்மளுக்கு உண்டான நம்மளோட பிரெயின் வச்சு யோசிச்சு தான் நம்ம பண்ணணும். சரி, ஓகே. இது வந்து ஒரு போட்டி ஆக்சுவலாக, அதனால நீ வந்து உனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் பண்ணு. மூளையை வச்சு யோசிச்சு பண்ணுறியா? பியூட்டிஷனா? அடடா, சரி, பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். சரி, யார் இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க? யாரு? அப்படியா? சரி, ஓகே. கொஞ்சம் நல்லா க்ளோஸாக உட்காந்துக்கோங்க, கேமராவில் நல்லா தெரிகிற மாதிரி, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த தலை எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பற்றி யோசிப்போம். முன்னாடி எங்கள் மாமா சொன்ன தலையை அவ்வளோ மெயின்டைன் பண்ணலை. ஸோ ரொம்பவே சில்கியாக இருக்கும் என்னோட ஹேர். ஆனால் இப்போ இப்படியா ஸ்கூலுக்கு போய் எல்லாமே போய் நம்ம பாருங்க, லென்த்தியான ஹேர். ஓ, லென்த்தி ஹேர் தான். உள்ள ஏதாவது வந்து குரங்கு பேன்கள் ஏதாவது இருக்கா? நிறையவே தங்கி கொண்டு இருக்கிறது. இல்லையா, மண்டையில பேன் சாப்பாடு தீர்ந்து போச்சு. சரி, ஓகே, ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ கைஸ், நீங்களும் இந்த பாப்பாஸ் 2 பேரும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறத கவனிச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இதுலேருந்து கற்றுக்க முடியும்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எடுங்க.
ஓ ஃபர்ஸ்ட் சிக் எடுக்கணுமா இதுக்கு? பின்ன சிக்கு எடுக்காம எப்படி பண்ணுவீங்க? அப்படியா? சிக்குனா தலை வந்து இடையில இடையில முடி சிக்கிக்கும், அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ளைனாக எடுத்துடணும். அப்படியா? என்னோடது இப்போதான் நான் சீவிட்டு வந்தேன். ஓகே. இப்படிதான் சிக்கு எடுக்கணுமா? ஏதோ சாக்கை போட்டு துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டு இருக்கா. பிடிச்சி சிக்கு எடுக்கிறது வந்து என்ன இல்ல இல்ல அந்த அளவுக்குலாம் க்ளோஸ் அப் வைக்கல, பயப்படாத. பாருங்க மக்களே, பயந்துக்கிறா பாவம். சிக்கு எடுக்கிறது வந்துட்டு என்ன ஒரு டாஸ்க்னா பயங்கரமா வலிக்கும், அதனால இப்படி பிடிச்சிட்டு இப்படி கீழே எடுக்கணும். ஓ புரியுது. பின்னதுக்கே ஒரு தடவை கூட கொடுக்க மாட்டா. ஸோ இந்த வீடியோங்கிறங்காட்டி எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? சரி, நீ இந்த வீடியோ பேஸ் பண்ணி என்னென்ன உங்க அக்காவை வச்சு செய்யணுமோ செய்யி, பார்த்துக்கலாம். எடுக்கவே முடியாது. ஏதோ தேங்காய் மஞ்சி போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கா. ஸோ கைஸ், நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குற இந்த 2 கொடுமைகள் ஏன்னா எனக்கு பயங்கரமாக வலி எடுத்தானா சிக்கு நம்மளே எடுத்துக்கலாம். சிக்கு எடுக்கிறது என்ன? இரு நீ நான் சிக்கு எடுத்துறேன். சிக்கு சிக்கா சிக்கு சிக்கா. வீடியோ கட் பண்ணுங்க. ஏன் கட் பண்ணணும்? சிக்கு ரொம்ப லென்த்தா போகும் வீடியோ. போகட்டும், இது வந்து vlog அப்படிதான் இருக்கும். எடிட்டிங்கே பண்ணனாதானே இந்த மனமா எடிட்டிங் பண்றதில்ல. வீடியோ இது ஒரிஜினல் வீடியோ, இதுல எதுக்கு எடிட்டிங்? அப்படியே போட்டுறது. அதுல என்ன பண்ணிருந்தாலும் வீடியோ கட் பண்றது மக்களுக்கு உண்மையை மட்டும் தானே நம்ம சொல்றோம், அதனால எதையும் எடிட் பண்ண கூடாது. பாத்தீங்களா எப்படி சில்கி ஹேர்னு? சில்கி ஹேர் ஆமாப்பா, சூப்பரா இருக்கு. சிக்கு எடுத்தா சில்கி நல்லா சாக்கு மஞ்சி மாதிரி இருக்குடா. இப்படினா சிக்கு எடுக்க கூடாது. எனக்குலாம் அப்படியே சாஃப்ட்டா இருக்கும். ஆமா, இந்த சிக்கு எடுக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் பண்றீங்களே, மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவம். கைஸ், அந்த சிக்கை எடுத்து முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சொல்லுங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த ஹேர் ஸ்டைல? சிக்கு வந்து எடுத்தாச்சு. எப்படியோ இந்த ஒரு வர வர அந்த முடியை தூக்கி காட்டு, அப்பதான் தெரியும். எவ்வளவு வர 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 வர. ஓ, இதான் சிக்கு எடுக்கிறதா? சரி, ஓகே, ரைட்டு, ஆரம்பிங்க. நான் ஒரு பிளான் பண்ண ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா, அதாவது நான் தலை குளிச்சு பஃபியா இருக்கும். இவளோட அப்படியே எண்ணெய் தேய்ச்சு அப்படியே எப்படி இருக்கு, முடி மேலே முட்டி போடுறா. தீமா 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 தீமா. பா, கிரீன் ட்ரெண்ட்ல வேலை செய்யற பொண்ணு மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காப்பா இங்க ஒரு புள்ள. சரி, இவரோட ஆம்பிஷன் என்னன்னா வந்து டாக்டர். ஹார்ட் டாக்டரா? ஹார்ட் சர்ஜரி பண்றேன். சர்ஜிஸா? சர்ஜரி யாருது சர்ஜிஸ்? ஹார்ட் சர்ஜிஸ்? ஹார்ட் சர்ஜனா? ஸோ இதய நோயாளிகளை குணப்படுத்துற பொண்ணா? இல்ல, இதயத்துல இருக்க நரம்பெல்லாம் மாத்தி மாத்தி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. நரம்பு மாத்தி மாத்தி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? இது என்னடா இது கால கொடுமையா இருக்கு. பிஞ்சு போன நரம்பா? ஐயோ கைஸ், இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. பிஞ்சு போன நரம்பெல்லாம் சரி பண்ணுவேன்னு சொல்லி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ஆன்ஜியோவா? சரி, ரைட், ஓகே. சரி, குழந்தைகளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க பேசுறாங்க. குழந்தை 7th 8th போக போகுது. எனக்கு நீங்களாம் குழந்தைங்க தான்டா. ஹேர் ஸ்டைல் பேர் என்னன்னு சொல்றேன். பேர் வந்துட்டு எனக்கு தெரியாது. ஸ்ப்ரிண்ட் ஹேர் ஸ்டைலா? அதெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஸோ அதாவே உங்களுக்கு, இல்லாட்டி நானே எனக்கு கடைசியில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்து பேர் வைக்கிறேன். சரி, ரைட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹேர் ஸ்டைல் இதை காலங்காலமா இதை எனக்கு பண்ணிட்டு. காலமா? எத்தனை காலமா? 2 மாசமா. பூமர், ஆக்சுவலி செம பூமர். பூமர் வேணுமா? இன்னத்துக்கு 12 மணிக்கு எங்க போய் பூமர் தேடுறது? பாருங்க மக்களே, இப்ப 12 மணிக்கு நாங்க பாட்டுக்கு உட்காந்து பேசி உங்க 2 பேத்துக்கு நான் போட்டி வச்சிருக்கேன்டா. பயங்கரமா நீங்க வந்து 2 பேரும் போராடணும் போட்டியில. டைமிங் இருக்குடி, நீ ரொம்ப பண்ணிட்டு.
இரு துளிகள் மறுமலர்கள் பாத்தியா சரி அவ வந்து ஆஷில் பண்ணிட்டோம், நீ ஏதாவது பாட்டு பாடு. நான் அன்னைக்கே சும்மா பாட்டு பாடி விட்டது அந்த கிச்சன் வீடியோ என்ன மீன் சமைக்க அது எதுக்கு போட்டுட்டேங்க, நான் சும்மா பாடிட்டு இருந்தேன். ஏய் நல்லா இருந்துச்சு தெரியுமா நீ பாடு. சரி ப்ரொஃபஷனலா சரி கடைசியா என்ன பாட்டு உனக்கு நல்லா ஃபுல்லா தெரியும்? கடைசியா நீ கேட்ட பாட்டு தெரியற பாட்டு பழைய பாட்டு தான் நான் கேட்பேன். என்ன பழைய பாட்டுனா பேர் சொல்லு. சின்ன தாயவள் தெரியும். இப்ப புது பாட்டுல வந்து ஏய் பயப்படாத, ரொம்ப க்ளோஸ்லாம் வைக்கல, நல்லா தான் இருக்கு. இப்ப புது பாட்டுல வந்து டக்குனு எதுவும் வரமா, நீங்களே சொல்லுங்க அந்த பாட்டு பாடுறேன். சரி உனக்கு பையா படத்துல இருந்து தெரியுமா? ஐயோ அப்படி ஒரு படமே நான் பார்த்தேன். ஐயோ ஈபி கோவில் அது, அதான் துளி துளி மலையாய் வந்தாட, அதெல்லாம் தெரியாது. அது சரி தீமா தெரியுமா? சரி அது பாடு. பாடுவேலடி நல்லா. சரி பாடு. ரெடி 3 ஆனா லைன்ஸ் எல்லாம் அவ்வளவு லிரிக்ஸ் கரெக்ட்டா தெரியாது. உனக்கு லிரிக்ஸ் கரெக்டா தெரியாட்டி பரவாயில்ல, இது தெரிஞ்ச மாதிரி லிரிக்ஸ் பாடு. ஆடாதே. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா, ரத்தத்துல பெத்தெடுக்க விதி வீடுமா, தீமா 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 நீ பாடு, நல்லாதான் இருக்கு. எனக்கு அது லிரிக்ஸ் தெரியாது. லிரிக்ஸ் தெரியலையா? லிரிக்ஸ் தெரியும். சரி ஓகே, எந்த பாட்டு உனக்கு லிரிக்ஸ் தெரியுமா அதுல பாடு. பியூட்டிஷனா இருக்கிறது கஷ்டம், சம கஷ்டம். வெள்ளிக்கிழமை என்ன என்னது வெள்ளிக்கிழமை? வேற என்ன? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அந்த பாட்டு தெரியுமா உனக்கு வெள்ளிக்கிழமை? அப்புறம் சும்மா அந்த ஒரு லைன் மட்டும் தான். அதுக்கு பேர் லைனா? ஆத்தாடி ஆத்தாடி தெரியும். சரி. ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்கவா, ஏன் ராசாத்தி ராசாத்தி ரங்கோனுக்கு ராசாத்தி ராப்பகலா காத்திருக்கவா, இது முதலாய் சிலுப்பு முதுகு தண்டு பயம். ஒரு சைடு பாடு பாடு. நல்லா இருக்கான்னு பாருங்க. சோ ஒரு சைடு ஆசிட் மனசில் சொல்றாங்க. சுகம் இருக்கு, அடி வயத்தில் பயம் இருக்கு, அதற்கு மட்டும் மருந்து சொல்வாயே. நான் சூப்பரா பாடுவேன். நல்லா இருக்கு, ஆனா நல்லா எனக்கு இருக்கு. சூப்பரா பாடு. தெரிஞ்ச பாட்டு எதுவும் இப்ப வர மாட்டேங்குது. நல்லா பாடு. என்னது கொஞ்ச நாள் போற தலைவா ஒரு வஞ்சி கொடி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த இடத்துல இதெல்லாம் வந்துட்டு மறைஞ்சிருச்சு கரெக்டாக. பட் நான் இந்த இடத்துல எடுத்தேன்னா இங்கே சொட்ட மாதிரி அவளுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நல்ல இப்படி சுருட்டி இங்கே வச்சோன்னா இங்கெல்லாம் ஒரு மாதிரி தெரியுது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி பார்ப்போம். போட்டி தான். இந்த மன்னவன தோக்கடிப்பார் ஆத்தாடி அம்மாடி என்ன செய்ய, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. நான் இப்போ உன்னை அடிக்க ரெடி. வேற என்ன? எனக்கு இது எங்க ஸ்கூல்ல பாடின பாட்டு தெரியும், மலையாள பாட்டு. மலையாள பாட்டா? கிறிஸ்டின் மலையாள பாட்டு. அப்படியா? ஸ்கூல்ல பாடணும். பாடு. இதுக்கு முன்னாடி நான் வந்து எங்களோட ஸ்கூல்ல வந்துட்டு நல்லா பாடி ஒரு பாட்டு ப்ரோக்ராம்ல டான்ஸ் 2 ப்ரோக்ராம் டான்ஸ் ஆடிருக்கேன், ஒரு ப்ரோக்ராம் பாடிருக்கேன். உன் ஸ்கூல் பேர் சொல்லு, எங்க இருக்குன்னு சொல்லு. கோயம்புத்தூர்ல நிர்மலம் இல்ல, அது யூடியூப் சேனல்ல வச்சிருக்காங்க. அதுல வரும். அதான் சொல்லு, ஸ்கூல் பேர் சொல்லு. நிர்மல் மாதா கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எந்த ஊர்ல இருக்கு? வெள்ளலூர். வெள்ளலூர் எங்க இருக்கு? கோயம்புத்தூர். ஓகே. பாட்டா ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கர்மலனாதே வாழ்க நிர்மல கனியே வாழ்க,
അഭയം നിരസിക്കരുതിന്നമ്മേ. കർത്താവില്ലെന്നും അമ്മ പാത്രത്തിലെന്നും നീതന്യ. കർത്താവില്ലെന്നും അമ്മ പാത്രത്തിലെന്നും നീതന്യ. താപസക്കെന്നും നീ. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பா அல்லேலூயா. ഈ മാർഗം തരേനിൽ നിറയും ഭാഗ്യം ഭാഗ്യം. வெரி நைஸ் வெரி நைஸ். இருக்கு அப்படியா? நல்லா இருக்குப்பா, நல்லா பாடிருக்க. இடையில சூப்பர் சூப்பர். സുരഭില സുന്ദര ശ്രുതിഹാനങ്ങൾ സുതരിവരൊന്നായി പാടും പോൽ. സുരഭില സുന്ദര ശ്രുതിഹാനങ്ങൾ സുതരിവരൊന്നായി പാടും പോൽ. സ്വർഗം തുറന്ന് ശ്രവിക്കണമെന്നും കർമ്മലറാണി തായേ തായേ. வெரி நைஸ் வெரி நைஸ். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, நான் வந்து பாட்டு போட்டு வச்சிருக்கேனா இல்லை உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் போட்டு வச்சிருக்கேனா எனக்கே கொஞ்சம் நேரம் டவுட்டாக அவ இருக்கு. பண்ணிட்டு இருக்க கேப்ல ஆக்சுவலி நீங்க vlog எடுக்கறீங்க, கொஞ்சம் நல்லா கட் இருக்கு, பண்ணிக்கோங்க இடையில. நல்லா இருக்கு பாப்பா, சூப்பராக இருக்கு, நல்லா பாடியிருக்கேன். பண்ணிட்டாளா ஹேர் ஸ்டைல்? வெரி குட். ரக்கி மேடம், இந்த முடிக்கு ரக்கி மேடம், ரக்கி மேடம் எண்ணெயா இருக்கு. ஆக்சுவலி முடி ஒண்ணுமே பண்ண முடியல. சாக்குனா அப்படிதான் பாப்பா இருக்கும். அப்ப உங்க மண்டை மட்டும் என்னவாம்மா? என் தலை சூப்பராக இருக்கு. நீ நீ சொல்லும் வீடியோ இருக்கு, அது போட்டிருப்பாங்க ஒரு வீடியோ. நான் கூட அதை பொண்ணு முடின்னு நினைச்சப்ப மாய பறவைகளே தென்கிழக்கு தேன் செத்து வாழைப்படம் எல்லாம் கொஞ்சுதே தாலாட்ட. வேற என்ன? இது தெரியும், என்னது டக்குன்னு வர மாட்டேங்குது. அதான் ஒரு பொண்ணு அந்த அந்த அம்மா மாதிரியே பாடுவாங்கல்ல, யாரு? அந்த நல்லா பாடுவாங்க சூப்பரா. என்னது பேர் வித்யாவா? பேர்லாம் எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது பாப்பா இவளுக்கு ஹேர் ஸ்டைலு? தான். ஃபியூ மினிட்ஸ். ஓகே மக்களே, நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க, லைவாக ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டே இருக்காங்க, இங்கே ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விலாகு. ஸோ மக்களே, நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு வியூ டிசைன் நானே எனக்கு போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. பர்ஃபெக்ஷனே இருக்காது டிசைனில், அது நான் கிளாஸ் போகணும். நிஜமா ஸ்கூல் படிக்கவங்க மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறாங்க. 9th 8th 7th ஸ்கூல்லையா? ஸ்கூல் இல்லை, ஸ்கூல் வயசெல்லாம் முக்கியம் இல்லை. எப்போ யார் வேணால் மெஹந்தி கிளாஸ்க்கு வந்துக்கலாம், 30 days கிளாஸ். ஓ அப்படி. இந்த ஆங்கிளில் பார்க்குறதுக்கு ரக்கியோட கண் ஏதோ பேய் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. இப்படிதான் சொன்னீங்கன்னா எந்திரிச்சே ஓடிடுவாராம். அவன் வந்து கொட்டாய் கூட விட முடியாது கைஸ். வீட்டில் தனியாக இருந்தோம்னா வைங்க, ஒரு கொட்டாய் கூட விட முடியாது. நான் ஒரு கொட்டை அப்படின்னு சவுண்டாக விட்டேன்னா பயந்து கத்த ஆரம்பிச்சிருவா பேயின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டில் என்னை திட்டுவாங்க, நீ எதுக்கு பிள்ளைய பயப்படுத்துறேன்னு. ஆனால் ஒரு கொட்டாய் கூட விட முடியாது, அந்த அளவுக்கு அவ பயந்த வியாதி பிடிச்சவ. யாரு? தங்கச்சியா? அதுக்கப்புறம் அன்னைக்கு பாட்டு தான் பாடிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இடையில கழுத அப்படின்னு வந்துருச்சு தொண்டை கட்டி. அதனால அதுக்கு நான் வந்து குந்தில அணக்கு மாதிரி கத்துறேன், குச்சி சக்கி ஒன்ன மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குந்தில அணக்குனா யாருன்னு தெரியுமா? தெரியலையே. ஜப்பனீஸ் பேய். ஜப்பனீஸா? ஜாப்பனீஸ் பேய். ஜப்பனீஸ் பேயா? குச்சி சக்கி ஓனாவும் ஜாப்பனீஸ் பேய் தான். ஜாப்பனீஸ் பேய் நிறைய பார்ப்பேன். ஐ எம் ஜாப்பனீஸ் லவர், அதாவது ஜாப்பனீஸ் பேய் படம் லவர். கிரியேச்சர்ஸ்லாம் வந்து ஐயோ குசு போட்டு கடிக்கு. வந்து காட்டுங்க வாங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஏதோ கிட்டத்தட்ட ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கா. என்னதான் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். சும்மா எனக்கு இந்த மாதிரி பின்றது பிடிக்கும். ஏய் நல்லா இருக்குப்பா. ஏதோ ஆக்சுவலி ஜப்பானீஸோடது பாதி. நான் இதெல்லாம் ஜப்பான் பொண்ணுங்க. ஜப்பானீஸ் இல்லடி லூசு, சவுத் கொரியா. சவுத் கொரியாவா? சவுத் கொரியா. ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்க. இனிமேல் என்ன பண்ணுறதுனே தெரில. பேசாமல் நான் ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணியிருக்கணும், தனித்தனியாக எடுத்து
அந்த இதுலலாம் பண்ணுவாங்கல்ல, வரைக்கும் டைமிங் சவுத் ஆப்பிரிக்காலலாம் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரியே இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். சரி பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சது பண்ணு பார்ப்போம். ஒரு நாள் டைமிங் கொடுக்கணும்ல, நீங்க முடிய போகுது டைம். ஆமாம், கிட்டத்தட்ட இதுவே 10 நிமிஷம் ஆயிடுச்சுடா. டக்குன்னு பண்ணு. இது மட்டும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்க. ஷக்கலக்க பேபி, ஷக்கலக்க பேபி. முன்னாடி தானே இது? இல்லை, இரு வரும். ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டு ரக்ஷிதா மேடம் வந்து முடிக்க போகிறாங்க. ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்ப்போம். அவளோட நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் பின்னாடி பின்னது நானே இல்லை. ஏய் சூப்பராக இருக்கு பாப்பா. ஃப்ரண்ட்டில் பார்க்குறக்கே நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த ஹேர் ஸ்டைலில். நிறைய பேர் நான் பின்னதுலேன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதான் நான் காட்டுறேன், வாங்க, நான் பின்னது தான் இது. நல்லா இருக்குப்பா. எங்க மறுபடியும் அது இப்போ இது எடுத்துட்டியா? திருச்சி பண்ணிட்டு இருக்கா, நான் தான் பின்னன்னு நிரூபிக்கிறதுக்காக. இதெல்லாம் எதுக்கு? ஒரு டைம் காமிச்சா போதும். பின்னுவா காய்ஸ், நல்லாவே பின்னுவா. நானும் பின்னுவேன். இவ்வளோ ஆக்சுவலி நான் தான் ஃபஸ்ட்டு பின்ன பழகுனதே. நீங்கள் பின்னுறீங்களோ இல்லையா? இப்போ நான் உங்கள் 2 பேர்த்து பின்ன போகிறேன். டப்புன்னு முடிங்க, கொசு போட்டு கடிக்குதுங்க. ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், மழை வருது இல்லை லைட்டாக? ஏய் உண்மையாக மழை துளிக்குது பாப்பா. சரி டக்குன்னு முடி. என்ன நான் சும்மாவா சொல்றேன்? இல்லைண்ணா, சும்மா சொல்லி நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த ஷாட் வந்து கீழே போய்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா காய்ஸ், இவளுக்கு நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுற ஷாட் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே தான் பயங்கரமாக இடிக்குது. அப்படியே இடிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ தூர வேற ஆரம்பிச்சிருச்சு. வானத்தில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. ஓகே, டீல். எங்க? நான் கொஞ்சம் லூஸ் விட்டு தான் பின்னிருக்கேன். அது ஏன்? ஏய் வாவ், இங்கே 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 நல்லா இருக்கே. ஏய் சூப்பர் பாப்பா, நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கடா. வெரி குட். எங்கே ஃபுல்லாக திரும்ப பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, டர்ன் ஃபுல்லி. ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க. இதுவா? ஆமாம், நல்லா பின்னிருக்கேன். ஓகே, வெரி குட். ஓகே கைஸ், வெற்றிகரமாக வந்துட்டு கனிஷ்காவுக்கு வந்து ரக்ஷிதா, இங்கே வா டக்குன்னு வா. பாருங்க, கனிஷ்கா நான் தான் வந்துட்டு கனிஷ்காவுக்கு வந்துட்டு ரக்ஷிதா மேடம் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் சூப்பராக பண்ணி விட்டாங்க. இதை நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்தது ரக்ஷிதாவுக்கு வந்து கனி பின்ன போகிறா. ஆனால் இங்கே இல்லை, கீழே போயிடலாம் வீட்டுக்கு. பிகாஸ் மழை துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை தூளி மழை தூளி. இப்போ வாசி இவங்க கிஃப்ட்டை காட்டுவாங்களான்னு பார்த்தோங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கிஃப்ட்டை வந்து கீழே தான் மறைச்சு வச்சு. gift வந்து சர்ப்ரைஸ் பாப்பா, இப்போ காட்ட முடியாது. ஓகே, அங்கே வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம அங்கே கீழே போயிடலாம். ஓகே ஓகே, அப்படியே வரும்போது அந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு வாங்க பார்க்கலாம். சீச்சி கீரனு நீச்சி. செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஓகே, ஸோ வந்துட்டு இந்த ரூம்ல தாங்க இப்போ நம்ம வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம். யாருக்குன்னா ரக்கிக்கு. என்னது பேச போவான். ஜாப்பனீஸ் பாஷையா? சும்மாவே நீ தமிழ் பேசினாலே புரியாது பாப்பா. கொண்ட கொண்டையில தான் நம்ம ரெடி பண்ண போறோம். சரி ஓகே, டக்குன்னு வாங்க, வேலைய ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஏசி யார் கிஃப்ட் கொடுத்தா? மித்ரன் கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? மித்ரன் தான் கொடுத்தா ஏசி. சரி ரைட்டு, இப்போ நம்ம வந்து ரக்கியோட ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கனி எப்படி ஒரு பாட்டு பாடினாலோ அதே மாதிரி நீயும் பாட்டு பாடணும். எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, டான்ஸ் தான் ஆட தெரியும். சரி டான்ஸ் ஆடு. டான்ஸ் இறக்கி அதெல்லாம் கிடையாது, பாட்டு பாடணும். சரி, சும்மா உனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடு. தீமா. நீ தீமாவா? சரி பாடு தீமா தீமா. எனக்கு தீமா பாட தெரியாது. உனக்கு தெரிஞ்ச லைன் மட்டும் எனக்கு வராது, மற்றெல்லாம் நல்லா. சரி, உனக்கு எந்த லைன் வருமோ அதை மட்டும் பாடு பார்ப்போம். இருதய கூட்டுக்குள்ள பூச்செடிகளும் பூக்களும் எல்லாம் சொல்ல முடியாம பாடு. தெரியாது. சரி உனக்கு தெரியாது. சரி உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். எது பிடிச்ச பாட்டு சொல்லு. சரி உனக்கு ரைம்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ரைம்ஸ் ஞாபகம் இருக்கு. என்ன ரைம்ஸ்? ஜானி ஜானி எஸ் பாப்பா. அது லிட்டில் ஸ்டார் தவிர, அது லிட்டில் ஸ்டார் தவிர கேளுங்க, ஞாபகம் இல்லாட்டி சரி லிட்டில் ஸ்டார் அது. அது லிட்டில் ஸ்டார் தவிர சரி தவிர வேற ஏதாவது ரைம் சொல்லு. அப்புறம் வந்துட்டு சரி ஐ ஈ சொல்லு. அதெல்லாம் ஒரு லைன்
ரைம்ஸ் இருக்குல்ல, அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ. அம்மா ஆனா அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் ஓ, அதெல்லாம் ரைம்ஸ் தானா? இலையில் சூரியன் அப்பனா வந்துட்டு கையை ஆட்டி நாட அதுதான் வரும். தூர ஓட்டு நீ கம்முன்னு வருங்க வேலையை. ஒன்று நல்லார் உலகில் யாவர் உள்ளார் உன்னால் எனக்கு தொல்லை. ஸோ இந்த சம்மர் லீவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு vlog எடுக்கலாம், ஒரு இந்த மினியேச்சர் குக்கிங் இங்க மாதிரி வந்து பண்ணலாம். பின்னாடி மினியேச்சர் இப்படியே குக்கிங் மாதிரி. பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஓ சிக்கலாக எடுத்துட்டீங்க. நீட் சில்கி ஹேர், ரெண்டு பேத்துக்குமே நல்லா silky இருக்கு, தான். வெரி நைஸ். அவனுக்கு கட் பண்ணிருக்கேன் இப்போ. ஒன்றும் கட் பண்ண கிடையாது, இது வரைக்கும் இருந்தது இவ்வளோ வளர்ந்துருச்சு இப்படி. சரி சரி சரி, அடுத்தது ஸோ நாங்கள் இன்னும் இந்த நான் மாதிரி எதிர்பார்க்குறேன். சம்மர் லீவில் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண சொல்லலாம். நீ அதுக்கு ஏதாவது பாட்டு பாடினதான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களாம்மா. பாட்டு பாடு. எனக்கு என்ன பாட்டுமே தெரியாது சத்தியமா. டான்ஸ் ஆனால் ஆடுறேன். ஏய் என்னது மசாஜ் மாதிரி தலையெல்லாம் திருப்பிட்டு இருக்க? எங்க அம்மா காலையில ஸ்கூலுக்கு போகும்போது இப்படிதான் பண்ணும், இங்க இருந்து இப்படி வரும், எரிச்சலா வரும் எனக்கு காலையிலேயே. எல்லா மம்மிஸ் இப்படிதான் எரிச்சல் ஸோ பண்றாங்க. எல்லாத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா எல்லாத்துக்குலாம் வளர்த்துக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸோ சொல்லு. ஆல் த பெஸ்ட். 12th முடிஞ்சிருச்சு, ஜாலியா இருப்பீங்க போல. 12th முடிஞ்சா? சரி, ஸ்கூல் பக்கம் போனாதான் நமக்குலாம் தெரியும். சொல்லுங்க. ஸோ உங்கள் மார்க் நல்லா வரணும்னு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, நீ பெருசானா என்ன படிக்க போற? நீ என்னவா ஆக போற? டாக்டர் ஆக போகிறேன். ஆமா, சொன்னா ஹார்ட் சர்ஜரி சர்ஜன் சஞ்சின் இன்ஜுரி. ஹார்ட் இன்ஜுரி. அதான் சொன்னால நரம்பெல்லாத்தையும் சரி பண்ணுவியாமா. நான் ஒரு பெரிய ஃபேனுங்க சர்ஜன் அப்படின்னு சொல்ல முடியாது. 7ஆம் அறிவு படத்தோட டாங்லியோட தங்கச்சி பிரேமல் தானே படம் நீ? யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? பிரேமலா பிரேமம்மா? பிரேமலும் அப்படின்னு, இப்ப பிரேமமும் பிடிக்கும், பிரேமலும் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. பிரேமலும் ஒரு படமா? தமிழ் மாறும், அது தெலுங்கு பிரேமமா. அதுல வந்து சச்சின் ஹீரோ பேரு. ம். ஹீரோ பேர் சச்சினா அந்த படத்துல பேர் சச்சின், அவன் பேரு சூப்பரா இருப்பான் அவன். தெரியலையே. அதுக்கு இப்போ என்னங்கிற? நான் ஃபேன்னு சொல்றேன், எங்க மாமா ஃபேன் கிடையாது நான். கம்மலுக்குள்ளே இப்ப சரி, உங்க மனோமாமா பத்தி ஏதாவது பெருமையா பேசுங்க, கேட்போம். சொல்லிட்டேன், எங்க மனோமாமா பார்த்தீங்கன்னா வீடியோ ஏதாச்சும் கண்டென்ட் எடுத்து வைங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஆனா அவங்க கண்டென்ட் நான் வந்து உன்னை கழுவி ஊற்றி சொல்ல, ஏதாவது பெருமையா தான் பேச சொன்னேன். பெருமையா என்ன இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு? பெருமையா என்ன இருக்குன்னா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓ 20% தான் சார்ஜ் இருக்கு பாப்பா, டப்புன்னு முடிச்சு விடுங்க பார்க்கலாம். கைஸ், இது வேற ஒரு பிரச்சனை, பேட்டரி லோ ஆயிருச்சு. ஐஃபோன் இதாங்க, ஆட்டோனே வாங்காதீங்க. சரி, என்ன ஃபோன் வாங்குறது? சாம்சங்கா? நல்ல ஃபோனை சொல்கிறேன். ஹிந்தி ஏஸ்துக்கே தமிழ் மாறுனே கேரள பிரேம. நிக்கவே மாட்டேங்க, அடியெல்லாம் வந்துட்டு நிக்கவே மாட்டா. சப்புனாரே ராசா. சரி, அந்த பாட்டு பாடு. சப்புனாரே ராசா, சப்புனாரே ராசா, சாப்பினாரு ராசா ராசா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எங்கள் மாமாவோட மண்டை ஹேர் ஸ்டைல் பிடிக்கலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா முடிய நான் வெட்ட சொல்கிறேன். ஓகே, இது என்னடா இது வம்பா இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. ஏய், என்னோட ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாரும் அடிமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அடிமைலாம் இல்லை, யாரெல்லாம் பிடிக்காதோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். நார்மலா வேற ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. முடிய வெட்ட சொல்லிடுறேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஸோ 2000 தலையாட்டேன். நம்ம எப்போ கேக் வெட்டலாம்? 1K சப்ஸ்கிரைபர் கேக் வந்து. வெட்டலாம். 1K. ஆக்சுவலி நான் ஒரு பேக்கர். ஐயோ, தயவு செஞ்சு அந்த கேக்கு அந்த கேக்கை பேக் பண்ணி தான் கிட்டத்தட்ட ரக்கியா ரொம்ப நாள், ஒரு 10 நாள் படுக்க வச்சுட்ட போல. ஏத்திட்டு வந்துட்டேன், போய் ட்ரிப்ஸ்லாம் ஏத்திட்டு வந்துட்டேன்.
ஸோ போய் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு வந்தேன் வாமிட்டிங் முடியாமல் போய் அதான் அந்த கேக்கு செய்யறேன்னு சொல்லி அவளை 10 நாள் படுக்க சுகரே வச்சிட்டேன். போடல ஆக்சுவலி அது இந்த கேக் சுகர் போட மறந்துட்டானா சுகர்லெஸ் கேக்கா? பேரை வச்சுட்டு உடனே சுகர் போட மறந்தோன்னே கேக்கா பண்ணா என்ன செஞ்சீங்க? ஞாபகப்படுத்தாதீங்க ஒரு மாதிரி இருக்கு அது ஒரு மாதிரி பயமா பலு இருக்கா? பலு பலு பலுன்னு வலிக்குது செம வலி வலிக்குது. என்னது இது? கோழி பிடிச்சி தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்கு. தூக்க வருது 12 மணி ஆயிடுச்சு உட்கார வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. நீ பண்ண கூப்பிட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தா வடிவேல் ஞாபகம் தான் வருது எனக்கு. வடிவேலு வில்லு படத்துல தலைகளா ஒரு இதுக்குள்ள கிடப்பான் தெரியுமா, ஸ்பீக்கருக்குள்ள மண்டை விட்டு பெருசா முடி நீட்டிட்டு இருக்கும், பார்த்துருக்கியா? அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு. அச்சோ ரொம்ப அழுகுறாங்க. தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஆமா இந்த மண்டைக்குள்ள பேனு, குரங்கு, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் கிடக்குமா? இன்னும் சம்மந்தமே எல்லாம் காட்டுக்குள்ள ஒரு குரங்கு இதெல்லாம் இருக்காதா சொல்லு. ஐயோ தீமா ஸோ இவளுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒழுங்கா குத்தி தரல. குட்டி முடியா புனியாதி எப்போ பார்த்துருக்கணும் அப்போ மட்டும் அதாவது கசின் அக்கா எப்படி சொல்றது அக்கா வந்திருந்தாங்க. அவங்க கச்சின் அக்கா கச்சாய் அக்கான்ட்டு என்னென்னமோ சொல்றீங்க. ஏய் வாட் இஸ் திஸ் ஹேர் ஸ்டைல்யா? சை மாதிரி எனக்கு பின்னலே பிடிக்கும். இங்கே திருப்ப பர உனக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல, இது நல்லா இருக்குன்னு. குட்டி முடியல எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ கடவுளே, எல்லாமே பண்ணலாம் குட்டி முடியல. எங்க வேற லெவல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்க கனிக்குட்டி. ஸோ கைஸ் இத்துடன் வந்துட்டு 2 பேரும் கொரியன் ஸ்டைல். 2 கொரியன் ஸ்டைலா? சொரியன் ஸ்டைல் மாதிரி இருக்கு, கொரியன் ஸ்டைல்னு இருக்கா பாரு. எந்திரிச்சுக்காரு. சரி ஓகே, ஒரே நிமிஷம் குடி. நன்றாவே பண்ணியிருக்கீங்க 2 பேரும், வாழ்த்துக்கள். உனக்கு சூப்பரா இருக்குது ரக்கி கம்பேர் பண்ணா. 2 பேரும் ஒட்டுக்க நல்லுங்க பின்னாடி அப்படியே இல்லைங்க. அட 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 என்ன ஒரு முடிடா சாமி. சரி வாங்க 2 பேரும் வாங்க. ஸோ கைஸ் நான் 2 பேர்த்தோட ஹேர் ஸ்டைலுமே பார்த்துட்டேங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னா அது வந்து ரக்கி பண்ணியிருக்க ஹேர் ஸ்டைல் தான் சூப்பராக இருக்கு. ஸோ ஸோ இந்த ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ 2 பேரும் அமைதியாக இருங்க. இந்த டாப்பிக்கில் இன்னைக்கு ஹேர் ஸ்டைலிஸ்டில் வின் பண்ணது யாருன்னா ரக்கிக்கு வந்து நான் gift தரப்போகிறேன். ஸோ 2 பேர்த்துக்கு அந்த gift தெரியாது என்னன்னு. ஸோ வாங்க கண்ணை மூடி நில்லுங்க 2 பேரும் கண்ணை மூடுங்க. ஓகே மறைச்சி வச்ச கிஃப்ட் எடுத்தாச்சு. ரக்கி குட்டியே உனக்கான gift இதுதான் உனக்கான gift. தங்க செயின் 1 பவுன் சரியா? நீ வந்து ஆறுதல் பரிசுக்காக உனக்கு வந்துட்டு ஒரே ஒரு சைடு மட்டும் தோடு இந்தா போட்டுக்கோ, ஒரு சைடு மாட்டி வச்சுக்கோ. சரி ஓகே, வெற்றிகரமாக முடிந்தது இத்துடன். ஓகே ஸோ எப்படியோ வெற்றிகரமாக வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு போட்டி வச்சோம். அதில் வந்து ரக்ஷி தான் ஜெயிச்சான், கனி வந்துட்டு ஆறுதல் பரிசு வாங்கியிருக்கா. ஸோ அடுத்து மீண்டும் இன்னொரு போட்டியில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் விடை பெறுவது டிபிடி சார்பாக மனு, ரக்கி, கனி. பாய். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அதெல்லாம் மாட்டாத சரியா? சொல்லிடு. எனக்கு கொடுத்த ஒரு கமெண்ட் நான் எப்படி யூஸ் பண்றேன். சரி ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.